உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஸ்வீட் கார்ன் சாட் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஸ்டவ்ல பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் நம்ம இப்போ ஸ்வீட் கார்ன் இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம இதுக்குள்ள 2 கப்பு சேர்த்துக்கலாம். 2 கப்பு ஸ்வீட் கார்ன் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. இதில் இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை கிண்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுருவோம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சு, அதை நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த அளவுக்கு வெந்தால் சரியாக இருக்கும். இப்போ நல்லா தண்ணி வடிகிற வரலும் வச்சுடுங்க. இப்போ ஒரு கடாய் வச்சு அதில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ அது உருகுனதும் அதில் இந்த கார்ன் எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இப்போ நல்லா அதில் கிளறி விடுங்க. நல்லா இந்த பட்டர் எல்லாம் அந்த கார்னில் ஏறுற அளவுக்கு நல்லா கிண்டி விடுங்க. இது சின்ன பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு செஞ்சோன்னா. இப்போ நம்ம கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துப்போம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு இது கொடுத்தா நல்லா இருக்கும். இதை நல்லா எல்லாம் சேர்த்து இது பண்ணிக்கோங்க, கிண்டி எடுத்துக்கோங்க. எல்லாம் அந்த பட்டரோட எல்லாம் சேர்ந்தது நல்லா இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு இது பண்ணால் போதும். இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கிண்ணம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துப்போம். சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்து வச்சுப்போம். இப்போ அது கூடவே ஒரு கிண்ணி தக்காளி போட்டிருக்கேன். ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெள்ளரிக்காய் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். 1/2 கிண்ணி கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் எலும்பிச்சம்பழம் புழிஞ்சுக்கலாம் அதில். அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா பொடி. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நான் இதில் கம்மியாக தான் போட்டிருக்கேன், இப்போ கொஞ்சம் சேர்த்துப்போம். இது 1/2 ஸ்பூன் சாட் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துப்போம். எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விடுவோம். இப்போ எல்லாம் ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிடுங்க. இது நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்வீட் கார்ன் சாப்பிட்றது ரொம்ப இஷ்டம். வெளியில் போய் வாங்கி சாப்பிடுங்க. இதை நீங்கள் நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இதை அடிக்கடி செய்யலாம், உடம்புக்கு நல்ல இதுதான். இப்போ நமக்கு ஸ்வீட் கார்ன் சாட் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.